நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்பு 2025 கலசம் வைப்பது, என்று வைப்பது, அம்மனை அழைப்பது மற்றும் அழைக்கும் நேரம், நெய்வேத்தியங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள், எவ்வாறு பூஜை செய்வது மற்றும் எவ்வாறு புனர்பூஜை செய்வது என்பதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் வரலட்சுமி நோன்பு எடுக்கிறவங்க கலசம் வச்சு பூஜை செய்ய போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி அம்மனுடைய திருவுருவ படம் வச்சு பூஜை செய்ய போகிறீங்களா அப்படின்னு முடிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா கலசம் வச்சு நோன்பு எடுக்கிறவங்க வியாழக்கிழமையே அம்மனை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்துவிட்டு சனிக்கிழமை புனர்பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையே அம்மனை அழைத்து ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்ய வேண்டும். புதிதாக நாம் ஒரு முறை கலசம் வைத்து அம்மனை வழிபட தொடங்கிவிட்டால் வருடந்தோறும் கலசம் அமைத்து வழிபட வேண்டும். ஆனால் படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் அம்மனை அழைத்து வழிபட்டுவிட்டு அன்று இரவே திருவுருவ படத்தை எடுத்த இடத்திலேயே வைத்து விடலாம். இந்த வருடம் வரலட்சுமி நோன்பானது 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. முதலில் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் வியாழன் அன்றே மகாலட்சுமி தாயாரை அழைக்கும் நேரம் 7/8/2025 வியாழன் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழன் அன்று அழைக்க முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைதான் அம்மனை அழைக்கப் போகிறோம் என்றால் நேரம் காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை உள்ள நேரத்தில் அம்பாளை அழைத்து பூஜை செய்யலாம். பூஜை செய்யும் நேரம் காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை. இந்த நேரம் இருவருக்குமே ஆனது. அதாவது அம்பாளை வியாழக்கிழமை அழைத்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அழைத்தாலும் சரி, அனைவருக்குமே இது பூஜை நேரம். அதிலும் 10 மணிக்குள்ளாக பூஜை நெய்வேத்தியம் முடித்துவிட்டு சருடும் 10:20 மணிக்குள்ளாக கட்டி முடித்துவிட வேண்டும். காலையில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலைதான் செய்ய போகிறோம் என்பவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜை செய்து கொள்ளலாம். புனர்பூஜைக்கான நேரம் சனிக்கிழமை புனர்பூஜை செய்கிறவர்கள் 9/8/2025 காலை 7:35 மணி முதல் 8:55 மணி வரை செய்யலாம். அவ்வளவு காலை செய்ய முடியாதவர்கள் காலை 10:35 மணி முதல் 12 மணி வரை செய்து கொள்ளலாம். ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமைதான் புனர்பூஜை செய்வார்கள். அவர்களுக்கான நேரம் ஞாயிற்றுக்கிழமை 10/8/2025 காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. இவ்வளவு சீக்கிரம் முடியாது அப்படின்றவங்க காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை புனர்பூஜை செய்து கொள்ளலாம். இப்போது நான் எல்லோருக்கும் உண்டான நேரத்தை சொல்லிட்டேன். இதில் எந்த டைம் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த டைமில் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம கலசம் வச்சு பூஜை செய்ய போகிறோமா, அப்படி இல்லைன்னா அம்மனுடைய திருவுருவ படம் வச்சு பூஜை செய்ய போகிறோமா அப்படின்னு பார்த்துட்டோம். அதற்கான நல்ல நேரத்தையும் பார்த்துட்டோம். இப்போது பூஜையை எப்படி சிறப்பான முறையில் செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் எளிமையான முறையில் அம்மனின் திருவுருவ படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமி தாயார் திருவுருவ படத்தை நன்கு சுத்தம் செய்துவிட்டு மலர்களால் அலங்கரித்து மஞ்சளும் சந்தனமும் கலந்து குங்குமம் போட்டு வைத்து அம்மனை அந்த வீட்டு மூத்த சுமங்கலிகள் யாரோ அவர் அம்மன் படத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வாசலில் வைத்து தூப தீப ஆராதனைகள் காட்டி தெரிந்த ஸ்தோத்திரங்கள் அல்லது மகாலட்சுமியை வரவேற்கும் பாடல்களை பாடி அம்மனை கோலாகலமாக வரவேற்று அம்மனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கும் மணையில் ஒரு கைப்பிடி பச்சரிசியும் கொஞ்சமாக பயத்தம் பருப்பும் கொஞ்சம் கலந்து அம்மனை அமர்த்த வேண்டும். அடுத்து கலசம் தயார் செய்யும் முறை. முதலில் எவர் சில்வர் அல்லாத பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம் அல்லது மண் குடுவையாக இருந்தாலும் பரவாயில்லை. கலசமே 2 வகைகளாக வைப்பார்கள். ஒன்று நீர்க்கலசம், மற்றொன்று அரிசி கலசம். பெரும்பாலானோர் அரிசி கலசமே வைப்பார்கள். முதலில் கலச சொம்பினை எடுத்து அதற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் மஞ்சள் நூலை சுற்றி கொள்ளலாம்.
நூல் சுற்ற தெரியாதவர்கள் சிறிது மஞ்சள் நூலை எடுத்து அந்த சொம்பின் கழுத்து பகுதியில் சுற்றி கொள்ளலாம். அந்த சொம்பில் 3/4 பங்கு பச்சரிசி நிரப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்து கலசத்திற்குள் மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, அவரவர் நாட்டு நாணயங்கள் முறையே 1, 3, 5, 7, 9 என்ற வரிசையில் தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் இருந்தால் போட்டுக்கொள்ளலாம். தேங்காயானது மட்டை தேங்காயாக இருந்தால் சந்தனமும் மஞ்சளும் கலந்து வைத்து குங்குமம் வைத்தால் போதும். அல்லது முழு தேங்காயாக இருந்தால் முழுவதும் சந்தனமும் மஞ்சளும் கலந்து பூசி குங்குமம் வைக்க வேண்டும். அந்த தேங்காயில் அம்மன் முகம் வைத்திருப்பவர்கள் முகத்தை பதித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு அழகாக ஜடை பின்னி ஆபரணங்கள் அணிவித்து அம்மன் பாவாடையோ அல்லது சேலையோ சார்த்தி அந்த கலசத்தை அதற்கென்று அமைத்திருக்கும் கலச மண்டபத்திலோ அல்லது மனையிலோ அமர்த்த வேண்டும். அம்மன் முகம் இல்லாதவர்கள் தேங்காயை மட்டும் கலசமாக வைத்து வழிபடலாம். அந்த கலசத்தில் மாவிலை கொத்து 5 அல்லது 7 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5வது இருக்க வேண்டும். அந்த கலசத்தை அப்படியே வீட்டு வாசலுக்கு அந்த வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் எடுத்து சென்று தீப தூப ஆராதனைகள் காட்டி மகாலட்சுமியை வரவேற்கும் பாடல்கள் மற்றும் ஸ்தோத்திரங்கள் பாடி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். பூஜை முறை: முதலில் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். அதாவது மஞ்சளில் விநாயகர் பிடித்து விநாயகர் மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம். அடுத்து குலதெய்வ பூஜை. அடுத்து நெய்வேத்தியங்களாக இட்லி, இடியாப்பம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், முந்தரி கலந்தது, பூரண கொழுக்கட்டை, தேங்காயும் சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்தது, எள்ளு சேர்க்கக்கூடாது, பயத்தம்பருப்பு பாயாசம் அல்லது அவல் பாயாசம், உளுத்தம்பருப்பு வடை, சுண்டல், இதில் ஏதேனும் ஒன்றோ அல்லது நம்மால் என்ன முடியுமோ அதனை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்து மலர்கள். தாமரைப்பூ மிகவும் விசேஷம். அல்லது மல்லி, முல்லை, செண்பகப்பூ, மரிக்கொழுந்து, துளசி, வில்வம், சாமந்தி பூ போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்கள்: கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதியும் சொல்லலாம். சிறந்த பலன்களை அளிக்கும். அர்ச்சனைக்கு 108 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயங்கள் அல்லது அட்சதை வைத்து செய்யலாம். அல்லது ஏலக்காய், குங்குமம், மலர்கள், மாதுளை பழ முத்துக்களை வைத்து அம்மனின் 108 போற்றிகள் சொல்லலாம். இந்த பூஜையெல்லாம் காலையோ அல்லது மாலையோ நான் மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்திற்குள் பூஜையை முடித்து கையில் நோன்பு சரடினை கட்டிக்கொள்ளலாம். இதோடு சேர்த்து நோன்பு பாரம்பரியமாக எடுப்பவர்கள் தனியே ஆரஞ்சு நிற அல்லது சிவப்பு நிற நோன்பு கயிறினை கட்டிக்கொள்ளலாம். நோன்பு சரடு என்பது மஞ்சள் நூலில் சாமந்தி பூவோ அல்லது நம் வீட்டில் என்ன பூ இருக்கிறதோ அந்த பூவை கட்டி வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி கையினாலோ அல்லது கணவனாலோ கட்டிக்கொள்ளலாம். பூஜை முடிந்த பிறகு அம்மனுக்கு ஆரத்தி திருஷ்டி எடுக்க வேண்டும். ஆரத்தியில் மஞ்சளும் குங்குமமும் கலந்து வெற்றிலை, 2 கற்பூரம் வைத்து எடுக்க வேண்டும். சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. அன்று முழுவதும் பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பால், பழங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். உடல் முடியாதவர்கள், வயதானவர்கள், மருந்து எடுப்பவர்கள், கர்ப்பிணிகள் உணவு சாப்பிட்டே இந்த விரதத்தை செய்யலாம். பூஜை முடிந்த பிறகு காலையோ அல்லது மாலையோ வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தினரை அழைத்து முடிந்தால் சாப்பிட கொடுத்து அவர்களுக்கு தட்சணையோடு மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு அழைத்து கொடுக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மங்கள பொருட்களை மட்டுமாவது கொடுக்கலாம். அடுத்து கலசத்திற்கு புனர்பூஜை செய்யும் முறை. புனர்பூஜை செய்யும் முன்னர் தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும். பின்னரே அந்த கலசத்தை அப்படியே எடுத்து சென்று நம் வீட்டில் உள்ள அரிசி ட்ரம்மிலோ அல்லது அரிசி பானையிலோ வைத்து எங்கள் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக எப்பொழுதும் இருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து கலசத்தில் இருக்கும் அரிசியை அரிசி பானைக்குள் சேர்க்க வேண்டும். எலுமிச்சை நன்றாக இருந்தால் வீட்டு வாசலில் கட்டலாம். மற்றும் அதில் உள்ள ஏலக்காய், தங்க நாணயங்கள் மற்றும் வாசனை பொருட்கள் போன்றவற்றை நம் வீட்டு பணப்பெட்டகத்தில் வைக்கலாம். அதில் உள்ள பூக்கள் மற்றும் மாவிலைகள்
பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடலாம். தேங்காயை நம் வீட்டில் இனிப்பு பண்டங்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து 8/8/2025 அன்று வரலட்சுமி நோன்பினை தவிர்க்க முடியாத காரணத்தால் எடுக்காமல் ஆகிவிட்டது, என்ன செய்வது என்று கேட்கிறவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை முடியாதவர்கள் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதே முறையில் இந்த வரலட்சுமி நோன்பினை எடுக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் நவராத்திரியில் வருகின்ற நவராத்திரி நாளின் வெள்ளிக்கிழமையில் இதே முறையில் கலசம் வைத்து இந்த நோன்பினை செய்யலாம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.